எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கொஷின் நம்பர் 11க்கு போக போகிறோம். கண்டினியூஷனில் 8085 மைக்ரோ ப்ராசஸரில் த ஆர்எஸ்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் டு த ஃபாலோயிங் லொக்கேஷன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்எஸ்டி வெக்டர் அட்ரஸ் கேன் பி calculated as follows. ஸோ ஆர்எஸ்டி 6 into 8 48 decimal. So 48 decimal வந்து corresponds to 30H in hexadecimal. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். ஸோ 16 3s are 48, 3 and 0 remainder. ஸோ 0030H வந்து இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 12. In the above shown circuit, the device connected to Wi-Fi can have the address in the range. So Wi-Fiங்கிறது இந்த இடம். ஸோ அந்த டிவைஸ் வந்து என்ன அட்ரஸ் ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம டயக்ராம் எந்த கொஷனாக இருந்தாலும் டயக்ராமை ரெப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ இது வந்து டு device like a chip select. ஸோ இப்போ வந்து நம்ம அதை டேப்லெட் பண்ணிக்கிறோம். ஸோ A15 to A11 வந்து இங்கே இருக்குது, விச் இஸ் இன்புட் டு த NAND கேட் மாதிரி. ஸோ இது வந்து ப்ராபப்ளி நமக்கு அவுட்புட் வந்து 1 வந்தால் தான் வந்து இங்கே 0 ஆகி நெகேட் ஆகி அகெயின் இது நெகட்டிவ் லாஜிக்கில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போது இதோட அவுட்புட் வந்து 0 இருக்கணும்னா எல்லாமே 1 இருக்கணும். ஸோ A15 to A12 வந்து எல்லாமே 1s கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் A10 to A8. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கைண்ட் ஆஃப் ஒரு சிப் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு என்கோடர் மாதிரி வச்சுப்போமே. ஸோ Wi-Fi அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த இன்புட்ஸ் வந்து 5 நம்பர் 5ஆக இருக்கணும். அதான் வந்து இந்த 101. ஸோ A10 to A8 வந்து 101 இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து A7 to A0. ஸோ இந்த சீரீஸ் வந்து தான் நம்மளோட அட்ரஸ் ரேஞ்ச், என்ன அட்ரஸ் ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1s. ஸோ ஆல் 0s to all 1s. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு 4 பிட்டாக பிரிக்கும் போது ஸோ இது எல்லாமே 4 1s. ஸோ FF. அதே மாதிரி வந்து 1101 1101 D in hexadecimal. அதே மாதிரி ஆல் 0s 0000 and all 1s FF. So F D 0 and 0, F D F and F. அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். அடுத்த கேள்வி நம்மளுக்கு கொஷின் நம்பர் 13. ஸோ கொஷின் நம்பர் 13 பார்க்கும்போது இந்த 8085 மைக்ரோ ப்ராசஸர் நம்பர் ஆஃப் அட்ரஸ் லைன்ஸ் required to access a 16 kilobyte memory bank is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து 8085 மைக்ரோ ப்ராசஸர் the number of address lines required to access a 16 kilobyte memory bank. ஸோ இது எப்படி வந்து 16 kilobyte. ஸோ 2n greater than or equal to 16 kbyteனு போட்டுக்கிறாங்க. ஸோ இதை வந்து பிரித்து எழுதிக்கிறாங்க. ஸோ 16 வந்து 2^4 எழுதுகிறாங்க. கிலோபைட் அந்த கிலோ வந்து 2^10 எழுதிக்கிறாங்க. ஸோ விச் இஸ் 2^14. ஸோ 2^14ன்றதுனால நம்பர் ஆஃப் அட்ரஸ் லைன்ஸ் ரிக்வயர்ட் வந்து 114.